அழகு அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இவ என்னுடைய தோழி போனா. இவளுடைய பேத்திக்கு முதல் பிறந்தநாள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே போனவொடனே அவள் சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா, என் மகளுடைய திருமணத்தை அவள் சொன்னதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்கள் கூட படித்த எல்லா தோழிகளையும் நாங்கள் அங்கே சந்தித்தது அதை விட மிக சிறப்பு. இது போல் ஏதாவது விசேஷங்கள்னால் தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. என் மகன் ஆட்டோ புக் பண்ணவா கார் புக் பண்ணவா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், நம்ம ஆட்டோலேயே போயிடலாம், ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அதனால் ஆட்டோலேயே கிளம்பி போயிருந்தோம். அந்த ஆட்டோக்காரை போல் இந்த உலகத்துலேயே நான் இது வரைக்கும் யாரு கூடயும் போனதே இல்லை. சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தவங்க கூட அந்த ஆட்டோவை விட முன்னே போயிட்டாங்க. என் மகனை நான் பார்த்து முறைச்சிட்டே வந்தேன், சிரிச்சிட்டே வந்தேன். ரொம்ப பாதுகாப்பாக வண்டி ஓட்டுறாருமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வந்தான். ஒரு வழியாக 1.25 மணி நேரம் கழித்து அங்கே போய் நாங்கள் சேர்ந்தோம். நமக்கு கிடைச்ச வாழ்க்கை ஒரே முறை தான் அப்படின்றத என்னுடைய தோழியுடைய வாழ்க்கையை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். மகனுடைய நிச்சயதார்த்தம் தொடங்கி திருமண வாழ்க்கை, அடுத்து வளைகாப்பு, இப்போ குழந்தையோட பிறந்தநாள், ஒவ்வொன்றையும் அழகாக நேர்த்தியாக ரொம்ப சிறப்பாக அவள் கொண்டு போயிட்டுருக்கா. பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். என்னுடைய 52 வயசில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை என்றைக்குமே ஒரு அற்புதமாக இருக்கும். என்னுடைய தோழிகள் எல்லாருடைய ஃபங்க்ஷன்லேயும் என்னுடைய அக்கா மக இருப்பா. இப்போ பேராண்டியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. என்னுடைய தோழி நிச்சயம் ஜூடா வரணும் அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட சொல்லு அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தா. அதிகமாக கூட்டம் இருந்தது, அதனால் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல. கடைசியாக நாங்கள் ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு என்னுடைய தோழி சொல்லியிருந்தா. கடைசியாக நாங்கள் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மேடையிலேருந்து கிளம்பி வந்தோம். எல்லோரும் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, என்ன இவ்வளோ இழைச்சிட்ருக்க அப்படின்னாங்க. கடந்த ஆண்டு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்தே உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனாலும் வீடியோன்னு வந்துட்டா நான் நானாகவே இருக்க மாட்டேன், வேறு ரேஞ்சுக்கு போயிடுவேன். இவன் என்னுடைய தோழி லக்ஷ்மி. நானும் இவ்வளோ தான் அந்த ஸ்கூலில் சேரும் பொழுது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 50 பேர் எழுதுனதில் நாங்கள் 2 பேர் தான் பாஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இவங்க வக்கீலாக இருக்காங்க. நாங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் ஒரு சின்ன நடனம் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த நடனம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது, சுவையாகவும் இருந்தது, நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷம், மன நிறைவாக இருந்தது. கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட்ட வீடியோவே எடுக்க முடியல. ரிட்டன் கிஃப்ட்டும் சூப்பர். இறைவன் அந்த குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வதிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். சாப்பிட்றவங்கள மேலே பார்க்க வந்திருந்தா என்னுடைய தோழி. அவள் வரும்போது அவளுக்கு ஒரு வாய் நான் ஊட்டி விட்டேன், போகும்போது அவளே கேட்டு ஒரு வாய் ஊட்டிக்கிட்டா. இவ்வளோ வயது கடந்து வந்தாலும் மீண்டும் ஒரு முறை பள்ளிக்கு சென்று வந்தது போல இருந்தது நினைவுகள். வாழ்க வளமுடன் தோழி. செல்ல பேத்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அழகு அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.